Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து Agaro brandல இருந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து அனுப்பியிருக்காங்க. எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதுக்கு காரணம் யாரு அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க சப்போர்ட் பண்ணதுனால தான் நம்ம சேனலுக்காக இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அனுப்பியிருக்காங்க. சோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வாங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அனுப்பியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஒரு ப்ராடக்ட்டா ஓபன் பண்ணி காட்றேன். இது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா சாப்பர். இதுல வந்து நமக்கு ஒரு லிட்டும் கொடுத்திருக்காங்க. ரொம்ப குட்டியா அழகா இருக்கு, ஹேண்டியாவும் இருக்கு. இதோட மூடி பாருங்க, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. அடுத்ததா இதுல பாத்தீங்க அப்படினா ஒரு ட்ரிபிள் பிளேட் வந்து கொடுத்திருக்காங்க. இதுவும் பாத்தீங்க அப்படினா நல்லா ஷார்ப்பா இருக்கு. நல்லா கட் பண்ணனும் அப்படினு நினைக்கிறேன். யூஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா இது பாருங்க, இதுதான் வந்து நம்மளோட கண்டெய்னர். இப்போ வந்து நம்ம இதுல வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு சப்போஸ் மீதி ஆயிடுச்சு அப்படினா இந்த லிட்டை வந்து மூடிட்டு ஃப்ரிட்ஜ்ல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணனும் அப்படினா இந்த பிளேடை வந்து இந்த மாதிரி உள்ள வெச்சிட்டு இத வந்து இப்படி மூடிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி இழுத்தோம் அப்படினா நமக்கு வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் ஆயிரும். இந்த சாப்பர் வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கற ரிவ்யூவை நான் இன்னொரு வீடியோல உங்களுக்கு கொடுக்கிறேன். அடுத்ததா நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நியூட்ரி பிளெண்டர். இதுல வந்து நமக்கு ஒரு மேனுவல் கொடுத்திருக்காங்க. இந்த நியூட்ரி பிளெண்டர்ல வந்து நமக்கு என்னென்னலாம் கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு பேஸ் யூனிட் வந்து வருது. இதுல வந்து இங்க பல்ஸ் பட்டன், ஒரு ஆன் ஆஃப் பட்டன், அடுத்து நம்ம பவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஹை லோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இங்க ஒரு பட்டன் வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்ததா இதுல பாத்தீங்க அப்படினா ரெண்டு ஜார் வந்து வருது. ஒரு மினி ஜார், அடுத்ததா ஒரு பெரிய ஜார் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து எதுக்காக அப்படினு பார்த்தோம்னா நம்ம வந்து ஜூஸ் போடணும், நல்லா ஃபைன் பவுடரா ஏதாவது அரைக்கணும் அப்படினா நம்ம வந்து இதுல ஈஸியா அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதுல ஜூஸ் போடுறோம் அப்படினா போட்டுட்டு இந்த பிளேட் உள்ளத வந்து கழட்டிட்டு இந்த மாதிரி லிட் கொடுத்திருக்காங்க. இத வந்து நம்ம மூடி சப்போஸ் வெளியே எங்கயாவது எடுத்துட்டு போறோம் அப்படினா நம்ம வந்து இந்த மூடியை போட்டு நல்லா மூடி நம்ம வந்து எடுத்துட்டு போய்க்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு லிட் வந்து கொடுத்திருக்காங்க. இது எதுக்காக அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஜூஸ் போட்டுட்டு நம்ம உடனே குடிக்கணும் அப்படினா இந்த மாதிரி ஒரு லிட் வந்து இருக்கு. நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரியே நமக்கு இதே மாதிரியே இன்னொரு லிட் இந்த ஜாருக்கும் கொடுத்திருக்காங்க. இது வந்து அவ்வளவுதான். அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். அடுத்ததா இது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு நைஃப் செட். இது வந்து நம்ம நைஃப் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கான ஒரு பிளாக். இது வந்து பார்க்கிறதுக்கே ரொம்ப நல்லா ஷைனிங்கா அழகா கொடுத்திருக்காங்க. நம்ம வீட்ல கிச்சன் கவுண்டர்ல வைக்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். அடுத்ததா இதுல தான் வந்து கத்தி கொடுத்திருக்காங்க. இது வந்து செஃப் நைஃப். இது பாத்தீங்க அப்படினா ஷான்டோக்கு நைஃப். இது வந்து செரேட்டட் நைஃப். இது ஸ்லைசிங் நைஃப். இது பாத்தீங்க அப்படினா யூட்டிலிட்டி நைஃப். இது போனிங் நைஃப். இது வந்து பேரிங் நைஃப். இது கூடவே நமக்கு ஒரு நைஃப் ஷார்ப்னரும் கொடுத்திருக்காங்க. இந்த நைஃப் எல்லாம் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம், எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத நான் இன்னொரு வீடியோல டீடைலா போடுறேன். அடுத்ததா இது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா சாண்ட்விச் கிரில் டோஸ்டர்.
இதில் வந்து நமக்கு ஒரு யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம ப்ரெட் வந்து டோஸ்ட் பண்ணிக்கலாம், சாண்ட்விச் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் க்ரில் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம வந்து மீன் ஏதாவது க்ரில் பண்ணணும் அப்படின்னா இதில் வச்சே கூட நம்ம வந்து க்ரில் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு மீன் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு பெரிய பீஸ் மீனாக இருந்தது அப்படின்னா 4 பீஸ் வைக்கலாம். சின்ன பீஸ் மீனாக இருந்தது அப்படின்னா ஒரு 6 பீஸ் வந்து தாராளமாக வைக்கலாம். அதே மாதிரியே ப்ரெட்டும் வந்து நம்ம 4லேருந்து 6 பீஸ் வரைக்குமே நம்ம வைக்கலாம். இதில் வந்து நம்ம 2 பனினி சாண்ட்விச் கூட நம்ம ஈஸியாக பண்ணலாம். இது வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து அடிக்கடி சாண்ட்விச் செய்வேன். நிறைய சாண்ட்விச் ரெசிபிஸ் வந்து நம்மளோட சேனலில் இருக்குது. நீங்கள் வந்து அந்த ரெசிபி பார்க்கணும் அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த சாண்ட்விச் மேக்கரை யூஸ் பண்ணி நிறைய வெரைட்டி சாண்ட்விச் வந்து வரப்போகிற வீடியோக்களில் பார்க்கலாம். நம்மளோட அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு ஒரு மூடி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இது வந்து பவர் கார்டு, ஒரு மெஷரிங் கப் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இது கூடவே நமக்கு ஒரு சின்னதாக ஒரு கரண்டியும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம ஏதாவது ஸ்டீம் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் ஏதாவது போட்டு நம்ம வந்து ஸ்டீம் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து நம்ம ரைஸ் போட்டு குக் பண்ணுவோம். இது வந்து பேஸ் யூனிட்டு. இதை வந்து இது மேலே வச்சுட்டு நம்ம வந்து ரைஸ் குக் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து அரிசி தண்ணி எல்லாம் வச்சுட்டு இதுக்கு மேலே இந்த பாத்திரத்தையும் வச்சு நம்ம வெஜிடபிள்ஸ் ஏதாவது குக் பண்ணணும் அப்படின்னா இதிலேயே போட்டு குக் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர். இதையும் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற வீடியோவை நான் அடுத்ததாக போடுறேன். அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஓடிஜி. இந்த அகரோ 25 லிட்டர் ஓடிஜி தான் நான் வந்து ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ வந்து நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். அந்த ரிவ்யூ வந்து நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு அந்த வீடியோவில் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ வந்து நம்ம ஓவராலாக என்னென்னலாம் வந்திருக்கு அப்படின்றத சொல்லிடுறேன். ஒரு நைஃப் செட்டு, அடுத்ததாக வந்து ஒரு சாண்ட்விச் மேக்கர், இது வந்து எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர், அடுத்ததாக ஒரு சாப்பர், இது வந்து நியூட்ரி பிளெண்டர், அடுத்ததாக ஒரு ஓடிஜி. இந்த ஓடிஜியோட ரிவ்யூ வந்து நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். ஏன்னா இது ஏற்கனவே நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட் தான், அதே கெப்பாசிட்டி உள்ள ஒரு ப்ராடக்ட்டு. ரொம்பவே நல்லா இருக்குது. நான் வந்து இதோட ஜென்யூனான ரிவ்யூ தான் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ற ரிவ்யூவை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் போடுறேன். இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா அது வந்து உங்களோட சப்போர்ட்னால மட்டும்தான். நான் திரும்பவும் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி.